ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக அரசியல் செயற்பாட்டாளர், திரைப்பட இயக்குனர், நடிகர் அமீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ உங்களுடைய திரைப்படம் ஒன்று வெளிவருது. சும்மா திரைப்பட வெளியீட்டில் திரைப்படம் சார்ந்து விமர்சனங்கள், கருத்துக்கள் அல்லது அது சார்ந்த நகைச்சுவை, கலாய்ப்புகள் இதெல்லாம் வர்றதுங்கிறது ட்ரெண்டு தான். ஆனால் அதில் நீங்கள் ஒரு வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட்டாக பேசியிருந்த மாதிரி இருந்தது. வழக்கமாக உங்கள் பேச்சில் டே நாங்களாம் தமிழண்டா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேசுகிறோம், மதுரைக்காரங்க நாங்கள், இந்த மாதிரியான ஒரு கெத்து ஸ்பீச்சு, நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு, எதுவாக இருந்தாலும் அண்ணன் இருக்கேன், இந்த மாதிரியான பேசக்கூடிய பாணி உங்களுடைய பாணி. படத்துலேயும் சரி வெளியும் சரி, நீட்டு இதில் இருந்து நீங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தோம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் உடைந்த அமீருங்கிற மாதிரியான ஒரு டோன் தெரிஞ்சுது. அது ஸ்கிரிப்டில் எழுத்தில் படிக்கும் போது அப்படி இருந்தது, நீங்கள் மேடையில் பேசும்போது தெரிஞ்சது. நானும் சீதை மாதிரி தாங்க, எத்தனை தடவை தாங்க என் கற்பை தீ குளிச்சு நிரூபிக்கிறது, அந்த அம்மாவாவது ஒரு முறை நிரூபித்தாங்க, நான் ஒவ்வொரு முறையும் நான் நல்ல வேண்டாம் நல்லவனுங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டீங்களோ? ஆமாம், உண்மைதான். ஏன்னா வழக்கமாக இருந்த சூழல் வேறு, இப்போ கடைசியாக பிப்ரவரி 22க்கு பின்னாடி இருந்த சூழல் வேறு. என் லைஃப்பில் தமிழக அரசியல்லையும் சரி, தமிழக அரசியலும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் இந்திய ஒன்றியத்தில் போதைன்னு ஒன்று இல்லவே இல்லாதது போலவும், தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி போதைன்ற ஒரு கலாச்சாரமே இல்லாதது போலவும், பிப்ரவரி 22க்கு பின்னாடி தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் போதை என்ற ஒரு கலாச்சாரம் வந்தது போலவும், ஒட்டுமொத்த அரசியலும் கட்டமைக்கப்பட்டு, மாநில அரசியலிருந்து ஒன்றிய அரசு, நாட்டின் உயர் அமைச்சர் வரைக்கும் அதை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி, அதை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இணைத்து பேசி, அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நானும் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் என்னையும் இணைத்து பேசி கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் அது கடந்துச்சு. 70 நாட்கள் அதை மட்டுமே மையப்படுத்திய விவாதங்கள், பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள், வலைத்தளங்களில் பேச்சுக்கள்னு சொல்லி போயிட்டதுனால, சம்மந்தப்பட்டவர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவங்க, அவங்க தொடக்க காலகட்டத்தில் நாங்கள் அவரை அரசியல் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிலேருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் கட்சியினுடைய அமைச்சர் எங்களை திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டு எங்கள் மேலே சொன்னீங்கன்னா நாங்கள் வழக்கு போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இப்போ என்னை போன்ற சாமானியன் நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் முறையாக அந்த வழக்கை எதிர்கொண்டு அவங்களுடைய விசாரணைக்கெல்லாம் உட்பட்டு போயிட்டு வந்துட்டு, அப்போ ஒரு 70 நாளைக்கு பிறகு முதல் முறையாக இந்த உயிர் தமிழுக்கு படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாலே நான் இது குறித்து பேசவும் முடியாது. ஏன்னா விசாரணை முழுவதுமாக முடியாமல் இருக்கிறதுல என்னுடைய சொந்த கருத்தை போய் சொல்கிறது எப்படி இருக்கும்? நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன், ஒரு காணொலியெல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் கூட அது பத்தாது. ஏன்னா கேள்விகள் இவ்வளவு கேள்வி, 1000 கேள்வி இருக்குது. 1000 கேள்வி இருக்குது, 10,000 பேருடைய பார்வைகள் நம்ம மேலே இருக்குது. நான் சொல்கிறது வெறும் ஊடகம் சம்மந்தப்பட்டது, மக்கள் இல்லை. அவ்வளவு குற்றங்களை என் மீது சுமத்தி இருந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு தன்னிலை விளக்கமாக நான் உண்மையிலே அதை பேசணும்னு நினச்சேன், இங்கே வரலை. ஆனால் என்னையும் அறியாமல் அது தொடங்கிட்டேன். அதை நான் இதில் பிறகு நான் பிளாங்காக தான் இருக்கேன், நான் எதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியலைன்னு. ஆனாலும் என்னையும் அறியாமல் என் மீது இருந்த அழுத்தத்தின் காரணமாக எனக்கு நான் இந்த 2 மாதமாக என்னை அப்படியே ரொம்ப அமுக்கி வச்சுருந்ததை நான் வெடித்து மனம் உருகி பேசக்கூடிய ஒரு சூழலை உருவானேன். ஆனால் வரம்பு மீறி பேசலை. அவ்வளோ கோபம் இருக்கானா இருக்குது. ஆனால் அது நம்ம கட்டுப்பாடாக இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய சூழல் வந்துச்சு. அந்த விளக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பெரும்பான்மை ஊடகவியலாளர்கள் இருந்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஒரு குதர்க்கமாக கேள்வி கேட்கறது, சீண்டி பார்க்குறது மாதிரி இல்லாமல் அதுக்கு பின்னாடி கேட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் கேட்டாங்க. அவர்கள் இன்னும் புரிதல் இல்லாமல் கேட்குறதா நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் எல்லோருமே பணம் எப்படி வந்துச்சுன்னு அப்படி போய் நம்ம ஒருத்தர் யாரையும் கேட்கவே முடியாது. அது தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க. ஒருவேளை எங்கிட்டேருந்து என்ன பதில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்களான்னு தெரில. ஆனால் அந்த 1, 2 தான் இருந்துச்சு. அதை மற்றவர்களே அதை அமுக்கிட்டாங்க. வேணாம் விடுங்க, இதை போய் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ஊடகவியலாளர்கள் என் பக்கம் நின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை, ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஒரு சட்டம், நடைமுறை, ஒரு விசாரணை அமைப்புனா, இப்போ ஜாஃபர் சாதிக் மீது அப்படி ஒரு வரும்போது அவர் சார்ந்திருக்க கட்சியின் மீதும் சந்தேகம் வரதான் செய்யும். அவருடைய நண்பர், அண்ணன், தம்பி என்று சொல்பவர் மீதும் விசாரணை வளையத்துக்குள்ளே வருவாங்க. அந்த வகையில் தானே நாங்கள் அமீரை எடுத்தோம். நம்ம எங்கேயாவது விசாரணைக்கு வரமாட்டேன்னு சொன்னோமா, இல்லை ஓடி ஒளிஞ்சோமா, ஏதாவது யார்கிட்டையாவது பெரிய உதவியை கேட்டோமா,
அரசியல் தளத்திலையோ இல்லை வேறு தளத்திலையோ போய் என்னை காப்பாற்றுங்கன்னு கையேந்தி யார்ட்டையாவது நின்னம்மா, இல்லை எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஜாபர் சாதிக் யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னோமா, அப்படிலாம் இல்லை. டே ஒன்லேருந்து எப்பொழுது விசாரணை துவங்க தயாராக இருக்கிறாங்களோ அப்போ நம்ம அதில் சந்திக்க தயாராக இருக்கணும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இடையில் இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இவங்க சொன்ன கூடுதல் செய்திகள் இருக்கு இல்லையா, அவர்களுடைய வீடியோ அதிக பார்வையாளர்களை கவர வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை ஒன்றிணைக்கணுன்றதுக்காக பொய் இருக்கு இல்லையா, அந்த பொய் பல பேரை பாதிச்சிருச்சு. அவங்களுக்கு திமுகவுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு எனக்கு தெரியாது, அது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும். ஆனால் அவர்களோடு சேர்த்து இந்த குற்ற வழக்கோடு சேர்த்து என்னை பற்றி பேசும் பொழுது குடும்பம் பாதிக்குது இல்லையா, அதையெல்லாம் மீட்டெடுக்கவே முடியாது. ஒரு உளவியல் ரீதியாக டார்ச்சராக இருக்கும். இப்போ நாளைக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஆல்ரெடி ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க. 5 பேர் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் கூட இடி வந்து நேரடியாக திகார் ஜெயிலில் குற்றம் சாட்டப்பட்ட ஜாபர் சாதிக்கிட்ட விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 8, 9, 10 இந்த தேதிகளில். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 10 நாள் கழித்து முழுவதுமாக இந்த வழக்குக்கும் எனக்கும் இந்த குற்றத்தொடர்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், பேசிய இந்த வாய்கள் பூரா திரும்ப இதே மாதிரி போய் சேனலில் உட்காந்து, இதே மாதிரி யூடியூப்பில் உட்காந்து, இதே மாதிரி 10 கலர் சட்டையை மாற்றி போய் உட்காந்து அமீருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுவாங்களா? இல்லை, அப்படியே கடந்து போயிடுவாங்க. இப்போவே கடந்துட்டாங்க. இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் இது நீர்த்து போவது போல் அவர்கள் கண்களுக்கு தெரிந்த உடனேயே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜூன் 4க்கு பிறகு இந்த வழக்கு சூடு பிடிக்குன்றாங்க. இவங்ககிட்ட சொன்னாங்களா அதிகாரியை? ஜூன் 4க்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த வழக்கில் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு இவர்களுக்கு யாரையாவது தகவல் கொடுத்தாங்களா? அப்போ இதெல்லாம் பொய்யான தகவல் தானே. இதை ஏன் செய்கிறீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இதை செய்யாதீங்க. ஊடகங்கள் குற்றவாளியையும் குற்றத்தோடு தொடர்புடையவங்க அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், அமீராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தகவல் வந்தால் நீங்கள் தெரிவிக்க வேண்டியது பொறுப்பு இருக்குது. உங்ககிட்ட தகவலே இல்லைன்றது தான் நான் பார்த்த உண்மை. ஏன்னா இந்த வழக்கோடு இட்டு கட்டி நீ பாட்டு உங்ககிட்ட எந்த தகவலும் இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எப்படி என்னால் தெளிவாக உணர முடிஞ்சுன்னா, இந்த வழக்கோடு தொடர்பில் இருக்கேன். நான் விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கிற செய்தியும் அதிகாரிகளிடம் நான் பார்க்கும்போது அவர்கள் சொல்கிற செய்தி உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் சொன்ன சம்பவத்துக்கு தொடர்பே இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வரம்பு மீறி போயிட்டீங்க. வரம்பு மீறி ஒருமையிலையும் வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியும் சும்மா அந்த அதாவது ஒரு பத்திரிகையாளர் அந்த ஆள் கேட்டால் மூத்த பத்திரிகையாளர் எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து பேர்ச்சம்பளத்துக்கு வழியாக போதை மருந்து கடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு. உணவு விடுதிகளில் வந்து போதை மருந்து விற்கப்பட்டதுன்னு சொல்லி, அப்போ அந்த உணவு விடுதிக்கு வந்து சாப்பிட்டு போனவங்களோட மனநிலையை நீங்கள் யோசிப்பார். அது எவ்வளோ பெரிய கேவலமாக இந்த சமூகத்தை நீங்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சைப்படுத்திட்டீங்க. நம்ம என்ன சொல்கிறோம், போதை மருந்து கடத்தல் யார் செய்தாலும் சரி, அவர் உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், பிடிச்சிங்களா, நீங்கள் வழக்க போட்டிங்களா, கடும் தண்டனை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்களே என்ன சொல்கிறீங்க, இந்த வழக்கில் அவர் ஏற்கனவே போதை மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலை பெயிலில் வந்தாருன்றீங்க. போதை மருந்து கடத்தலை ஏற்கனவே கைது செய்தவனை எதுக்கு பெயிலில் விட்டீங்க? ஏன் விட்டீங்க? அவங்களை யார் விட சொன்னா? அது ரொம்ப முக்கியமானதில்ல. அப்போது எது பாருங்கள், 45 முறை 45 கன்சைன்மெண்ட்டு இங்கேருந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டில் 45 முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறதா. அப்போ 45 முறை வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு இருக்கிறதுனா இந்தியாவினுடைய பாதுகாப்பு எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாகும். அதை நீங்கள் கேள்வி எழுப்பணுமா இல்லையா? நீங்கள் அதை விட்டுவிட்டு உங்களுக்கு திமுக பிடிக்காது, உங்களுக்கு அமீர் இது அந்த கோணத்தில் மட்டும் தான் பார்க்கப்பட்டிருக்கு. என்னையும் உதயநிதியும் கேட்பதால் என்ன நடந்துடும்? 45 முறை வெளியே விட்டவன் யாரு? அவன் எந்த கட்சிக்காரன்? அவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்? குஜராத் துறைமுகத்தில் தான் 1000 கோடி வந்துச்சுன்னு இப்போ வரையும் எல்லாருமே இப்போ வரைக்கும் இருக்கு. ஜாபர் சாதி வழக்குக்கு பின்னாடி ஒருத்தன் கைது செய்யப்படுறான். 70 கிலோவோ 170 கோடியும் சம்பந்தமா. அவனை பற்றி பேசவே மாட்டேன்றீங்க. ட்ரெயினில் ஒருத்தன் கொண்டு போகிறான்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க, அதை பற்றி அப்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் இல்லாத ஒன்றை மீண்டும் மீண்டும் வந்து இங்கே தான் வச்சு செஞ்சான்னு திமுகவையும் என்னையும் மட்டும்தான் காயப்படுத்துறீங்களே தவிர, சரி எங்கள் 2 பேரையும் இந்த வழக்கில் சேர்த்துட்டா இது முற்று பெற்றுமா? நானும் உதயநிதி அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுட்டா முடிஞ்சு போயிருமா? இனிமேல் எதுவுமே நடக்காது அப்படின்னா நீங்கள் அதை ரூட் எடுக்க மாட்டேன்றீங்க. இதில் யாரெல்லாம் பங்கு பெற்று இருக்காங்க, இது இப்படி கைமாறுச்சுன்ற விஷயத்தை பற்றி டிஸ்கஸே பண்ண, அந்த உண்மையை உடைச்சு பேச மாட்டேங்க. அந்த உண்மையை உடைச்சு பேச மாட்டேன்றீங்க.
அப்போ அதை விட்டுட்டு இதையே பேசுவது, அவதூறுகளை விதிப்பது, உதயநிதி அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்சனல் வாழ்க்கை குறித்து பேசுவது. மாநிலத்தின் முதல்வர் இப்போ வந்து சுற்றுலா போயிருக்கார் குடும்பத்தோட ஓய்வுக்கு, சுற்றுலான்னு கூட சொல்ல முடியாது, ஓய்வுக்கு. ஏன்னா அவருடைய வயதுக்கு ஓய்வு தான். கண்டிப்பா. ஓய்வுக்கு போனதை கொச்சைப்படுத்துவது அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே ஊடகவியலாளராக நீங்கள்லாம் யார்? எங்கேருந்து உருவாக்கப்பட்டவர்கள்? எதற்காக உருவாக்கப்பட்டவர்கள்? உங்களுடைய பின்புலம் என்ன? உங்களுடைய குடும்ப தொழில் என்ன? உங்களுடைய பூர்வீக தொழில் என்ன? நீங்கள் உண்மையிலே எங்கே ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்தீங்க? இந்த கேள்வியெல்லாம் நாம கேட்கணுமா இல்லையா? அப்போ திடீர்னு வர்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போது இதில் என்னையே தொடர்புபடுத்துனீங்க, சரி பரவாயில்ல, தொடர்புபடுத்தி அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது பத்தலை அவங்களுக்கு. பத்தலைங்கும்போது திடீர்னு டெல்லியிலிருந்து ஒருத்தர் பேசுகிறான்றான், மூத்த பத்திரிகையாளர்ன்றான், இவங்கெல்லாம் பேர் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒருத்தன் வரான். திடீர்னு பார்த்தா ஒரு அமைப்பை சேர்ந்தவன் திடீர்னு உள்ளே வந்து அவர் ஏற்கனவே சர்ச்சைகளுக்குரியவர், அவர் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டு கைது செய்யப்பட்டவர், விமர்சனத்துக்குள்ளானவர். அவன் அப்படியே வந்து சரி பத்தலை, அமீர் என்ன லாக் பண்ணுறதுக்கு பத்தலைன்னு அவன் வர்றான். ஒரு யூடியூப்பில் உட்காந்து சத்தமே இல்லாமல் நீங்கள் பெங்களூர் குண்டு வெடிப்பில் விசாரிங்க, அமீருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒரு 30 நிமிஷத்தில். நீ என்ன சமூகத்துக்கு நன்மை செய்கிற? உனக்கு என்னடா தேசபக்தி இருக்குது? இது உன்னுடைய தேசபக்தியா? இது இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு இது போன்ற விஷயங்களை நடக்காமல் இருப்ப பார்த்துக்கிறதுக்கு தான் என்ஐஏ இருக்குது. என்ஐஏக்கு தெரியாத நீ சொல்லிட்டு போகிற. காவல்துறை தேவையில்லை, உளவுத்துறை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லையா? நீங்களே விசாரணை அதிகாரி, நீங்களே நீதிபதியா? யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளவு விஷயம் தெரியுது. அப்ப நீங்க உண்மையிலே உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? உங்ககிட்ட இருக்கிற தரவுகளை விசாரணை அதிகாரிகள்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். கொடுத்தீங்களா? எவனாது? நீங்களே மடியில வச்சுக்கிறீங்க, இப்படி மடிச்சு பார்த்துட்டு இப்படி வச்சு தகவல். இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருந்தா டேரக்டா கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்ல வேண்டியனா? போற போக்குல ஜோசியம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நேத்து கூட ஒரு பைத்தியக்காரன், நீங்கள் பாருங்க, அடுத்த பிறந்த நாளை வந்து உதயநிதி வந்து ஜெயிலில் தான் கொண்டாடுவாருன்றான். என்ன ஒரு பத்திரிகை தர்மமா? இது ஊடக தர்மமா? உன்னையெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறதுனே தெரியல. நீ யார்? முதல்ல உன்னுடைய பின்புலம் என்ன? உன்னுடைய துவக்கம் எங்கேருந்து வந்தது? எதற்காக? நான் இங்கே யாரும் கைது செய்யப்படக்கூடாது, யாரும் விசாரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த தகவலை யார் சொல்லணும்? அடுத்த பிறந்த நாளுக்கு உதயநிதி சிறையில் இருப்பார்னு சொல்ல வேண்டியது விசாரணை அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள். அதை ஃபர்ஸ்ட் அவர் உதயநிதிக்கு தான் அவர் முதல் சொல்லணும். உதயநிதிக்கு தான் சொல்லணும். சம்மன் வந்து அவர் தான் சம்மன் அனுப்பி தான் சொல்லணும். இல்லை, ஓட்ட சொல்ல சொன்னது மாதிரியே சொல்கிறீங்க. இதெல்லாம் வெக்கமா இல்லை, கூச்சமா இல்லையா? அப்படின்னா காலையில் கிளம்ப வேண்டியது சட்டையை போட்டுவிட்டு, என்ன பொழப்பு கிடையாது, பொழப்பு தலைப்பு கிடையாது. உதயநிதிக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்குலாம் வேலை இருக்குது. இவனுக்கு என்ன வேலை இருக்குது? அதனால் வீட்டில் இருந்து கிளம்ப வேண்டியது, ஒரு இடத்துல வந்து உட்கார வேண்டியது, ஏதாவது பேசுனா வழிச்செலவுக்கு காசு கொடுத்தாங்களாம் வாங்கிட்டு வாய்க்கு வந்தது யாரையாவது திட்டிட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியது. அப்போ அது இல்லை. அப்போது உண்மையான ஊடகவியாளர்கள் இருக்காங்க, உண்மையாக சமூகத்தில் வந்து ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க இருக்காங்க. நம்ம எல்லாரையும் பொதுவாக யூடியூப் பூரா தப்புன்னு சொல்லிட முடியாது இல்லையா? நேர்மையாக பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு பாண்டே வந்து எனக்கு வந்து உறவு நட்பு, அவருக்கு எனக்கும் பாண்டேக்கு நல்ல நட்பு இருக்குது. அவர் முழுக்க பாஜக ஆதரவாளர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி பேசினாலும் அந்த இடத்துல புள்ளியில் தான் கொண்டு நிறுத்துவார். அவர் என்னைக்காவது யாரையாவது ஒருமையில் பேசியிருக்காரா? தரம் தாழ்ந்த வார்த்தைகளை யாரையாவது விமர்சனம் பண்ணியிருக்காரா? அவர் யாரை சொல்கிறதா இருந்தாலும், அவர்கள் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் பேச மாட்டார். அப்போ அவர்கிட்ட ஒரு கண்ணியம் இருக்குது. அவர் கருத்தியெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறார், அது அவர் நிலைப்பாடு. அவர் எதிர்கருத்தில் நிற்கிறது நம்ம நிலைப்பாடு. இப்படித்தான் இருக்கணுமே தவிர வேண்டாம் இவேன்றான் போகிறேன்றான், ஒருத்தன் சொல்கிறான் போகிற போக்கில் டிஜிபியை பார்த்து இவன் கூர்க்கா வேலைக்கு கூட லாயக்கில்லைன்றான். டிஜிபியை சொல்கிறாங்க, இவன் வந்து ஏடிஎம்மில் கூர்க்காவாக இருக்க கூட லாயக்கில்லைன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இவர்களுக்கு யார் இந்த தைரியத்தை? இதுக்கு போயிட்டால் கருத்து சுதந்திரமா? இதுக்கு பேர் கருத்து சுதந்திரமாடா? ஏண்டா பண்ணி வாந்தி எடுத்ததெல்லாம் கருத்து சுதந்திரம்னு சொன்னால் எப்படா தோணும்? இது கருத்து சுதந்திரமா? இது காவல்துறை அதிகாரியோ நீதிபதிகளோ மந்திரிகளோ யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க. வேங்கை வயலில் இன்றைக்கு வரைக்கும் முதல்வர் போகலை, உதயநிதி போகலை, மற்றும் அமைச்சர்கள் போகலை, அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரலை. நீங்கள் என்ன சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க? உங்களுடைய மாடல் இதுதான் திராவிட மாடலா? இந்த கேள்வியை கேளுங்க. கேள்வியில் நியாயம் இருக்குது, வார்த்தைகளில் கண்ணியம் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். அதை கேளுங்க.
மக்களின் பக்கம் நின்று மக்களின் அரசியல் மன்னன் அரசியல்வாதிய கேள்விகள். ஓ விருப்பெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு உனக்கு எங்க இருந்து காசு வருது, அவனை குளிர்விக்கிறதுக்கா பேசுவ நீ? அப்போ இதையெல்லாம் இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா மக்கள் இதையெல்லாம் உண்மை நம்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த வழக்கோடு தொடர்பு பட்டதுனால, எனக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சதுனால, எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லைன்னு தான் அந்த உண்மையை பேசினேன் நான். இவங்க பூரா பொய் சொல்கிறாங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. இவங்ககிட்ட எந்த தரவும் கிடையாது, இவங்ககிட்ட எந்த சோர்ஸும் கிடையாது. இவங்க குழாயடியில் இருக்கிற தண்ணி பிடிக்கிற இடத்துல பொம்பளையை பேசுகிற மாதிரி காசிப் தான் பேசுகிறாங்களே தவிர, இவர்களுக்கும் எந்த அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா நான் நம்பவே இல்லை. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இவர்கள் சொன்ன சம்பவத்திற்கும் நடந்து கொண்டிருக்க நிகழ்ச்சிகளும் ஒன்று கூட பக்கத்திலே வரணும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப நாள் தேங்கி வச்சிருந்ததை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ காலம் நீங்கள் அதை பேசலை. அப்போ இந்த யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்மளை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருன்னு பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. என்னை பற்றி எல்லாரையும் பற்றி பார்ப்பேன். நான் ஜீவசகாப்தனை பார்ப்பேன், நான் எல்லாருடைய நேர்காணல்களையும் பார்ப்பேன். நான் எதிர்கருத்து உள்ளவங்க, ஆதரவு கருத்து உள்ளவங்க, கடவுள் மறுப்பாளர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், இப்படி எல்லாரையும் நான் பார்ப்பேன் நான். ஏன்னா பார்த்தா தானே நம்ம நாளைக்கு பொதுவெளியில் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியும். ரியாக்ட் பண்ணிருக்கலாமே நீங்கள், இது எல்லாமே பொய்யுங்க, இது என்னங்க? நான் நேரடியாக வந்து தொடர்பு இப்போ எல்லாம் பேசும் பொழுது இருக்குமோ இல்லை இப்போ நீங்கள் இன்று ஒரு புகழ்பெற்ற ஒரு செலிபிரிட்டி வேற. நீங்கள் ஒரு படம் 2 படம் இல்லை, நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள்கிட்ட ஆயிடுச்சு. இயக்குனர், நடிகர், அதுபோக ஜல்லிக்கட்டு, மெரினா போராட்டம், ஈழ போராட்டம், தமிழர் சார்ந்த விஷயங்கள், சாதி ஒழிப்பு, நீட்டுன்னு எல்லாத்துலேயும் நிற்கக்கூடிய ஒரு தமிழ் உணர்வாளர் கூட. இவ்வளோ அடையாளங்களுடன் இருக்கிற ஒருத்தரை போதைப் பொருளோட தொடர்புபடுத்தி, தீவிரவாதம், பாகிஸ்தானோட தொடர்புபடுத்தி வரும்போது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறாருங்கிற அடிப்படையில் மானநட்ட வழக்கை நீங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அதை ஏன் இவ்வளவு அமைதி காரணம்? இல்லை, நான் சொல்கிறது நிச்சயமாக போடுவேன். அதில் 100 பேர் பேசியிருக்காங்க, ஆனால் 100 பேர் மேலேயும் போடுறதா இல்லை. ஒரு 4 பேர் மேலே வழக்கு போட போகிறேன். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா யார் ரொம்ப கடுமையாக இந்த சமூகத்தை சீரழிப்பதற்காக பொய் சொல்கிறாங்களோ அவர்களை மட்டும்தான் நம்ம போடுறதா வச்சுருக்கோம். 100 பேருக்கும் போட்டு அது தேவையில்லாத வேலை. நான் ஏன் உடனே பேசலைன்னா, நானே இன்னும் விசாரணை வளையத்துக்குள்ளேருந்து முழுவதுமாக வெளியே வரலை இல்லையா. ஆனால் இப்போ தான் ஒரு என்சிபி என்கொயரி, ஒரு இடி ரைடு, திரும்ப இடியோட சம்மனு என்கொயரி முடிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். நான் 99% தான் முடிச்சு வெளியே வந்திருக்கிறதுனால தான் அப்போ எனக்கு 2வது வாய்ப்பும் கிடைச்சது. நான் வாய்ப்பு கிடைச்சது கரெக்டாக பத்திரிகையாளர் சந்திப்பேன். நான் முதல்ல இருந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கிலிருந்து முழுவதுமாக எனக்கு தகவல்கள் தெரிந்ததற்கு பின்னாடி நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த நேரம் எனக்கு கூடவே இல்லை. ஏன்னா 10 நாளைக்கு ஒரு நான் மீண்டும் விசாரணையில் இருக்கேன். நான் விசாரணையில் இருக்கும்போது பத்திரிகையாளர் சந்தித்து நான் ரொம்ப நல்லவன், நான் நேர்மையானவன், நான் இறை நம்பிக்கையாளன்னு சொன்னால் அதனால நான் குற்றவாளி இல்லைன்னு ஆயிருமா? விசாரணையில் நான் குற்றவாளி, சட்டம் தான் வைக்கணும். அப்புறம் விசாரணையில் எனக்கு தொடர்பு இல்லைன்னு வரணும். அப்போ அந்த கட்டத்துக்கு வருவது வரைக்கும் நான் காத்திருக்கேன். இன்னமும் 100% வந்துட்டேனா? இல்லை, 99% தான் இருக்குது. இன்னும் அவர்கள் சார்ஜ் ஷீட்டு கொடுத்து, குற்றப்பத்திரிகையை கொடுத்து, துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் என்ன நடந்திருக்குன்னு வெளியில் சொன்னால் தான் முழு உண்மை வரும். அப்போ தான் நம்ம அதை கிளைம் பண்ண முடியும். அதனால தான் காத்திருந்ததே தவிர இவர்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நான் இந்த முறை இவர்களை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணுன்றதுல உறுதியாக இருந்தேன். இனி வரக்கூடிய வேறு எந்த வழக்காக இருக்கட்டும், வேறு எந்த செய்திகளாக இருக்கட்டும், மக்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல தரவு இருக்கான்னு கேளுங்க, தரவை காட்ட சொல்லுங்கள். மடியில் வச்சுருக்க பேப்பரை அவன் பார்க்குறான், அந்த பேப்பராக என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்கேருந்து வந்த தரவுன்னு இப்படி எடுத்து காட்ட சொல்லும். இது இங்கேருந்து வந்திருக்குன்னு என்ன சோர்ஸுன்னு பொய்யான ஒரு தகவலை சொல்கிறது சோர்ஸு, அது ரொம்ப தவறு. அதை எனக்கு இந்த தடவை சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இப்போ நான் அதை சொன்னதுக்கப்புறம் என் மேலே கோவப்படுறாங்க. இது சொன்னதுக்கப்புறம் 2 பத்திரிகை ஊடகவியலாளர்கள் வந்து கோவப்பட்டு அவர் என்ன எல்லாரையும் பொய்ன்னு சொல்லிட்டாரு, நாங்கள் இன்னும் அவரை விடவே மாட்டோம். என்ன செய்ய போறீங்க நீ, இன்னும் விடவே மாட்டோம்னா மிரட்டுறீங்களா? அப்படின்னா என்ன ஆகுது, ஒருவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி, இப்போ என்ன அமீர் தனிப்பட்ட ஆளு என்னை இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே சொல்லி மிரட்ட பார்க்குறீங்க. நான் நிறுவனமாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? அப்போ எங்கிட்ட இருந்து பயன்பட்டுருப்பீங்களா இல்லையா? அதான நோக்கம். அப்போ யாரை பற்றியாவது ஒரு செய்தியை பேச வேண்டியது, அவர்களிடமிருந்து கைவிட்டு பெற வேண்டியது. இதுக்கு பேர் ஊடகமா? இதுக்கு நீங்கள்லாம் ஊடகவியலாளரா? அப்போ இது தவறு. அதனால தான் நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், சொல்லிட்டேங்க. இல்லை, இவ்வளோ பெரிய இந்த விஷயத்தில் ஜாபர் சாதிக் போதைப் பொருளில் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு திமுக எதிர்ப்பு அரசியல், அதை தாண்டி அமீர் ஒரு மைனாரிட்டி அப்படிங்கிற அந்த 2 அரசியல் இருக்கிறதா பார்க்குறீங்க?
இருக்குல்ல, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ம், ம். இப்போ நானும் அந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கேன், குற்றம் சாட்டப்பட்டவன் அந்த ஆமா. சமூகத்தை சேர்ந்தவனாக ஆனா இருக்கேன். அதை சொல்லி சொல்லி தானே நிறைய பேர் பண்ணாங்க. ஆமாம். அப்புறம் 2 பேருமே நெருங்கியவர்களாக பொது இடங்களுக்கு பல இடங்களுக்கு போயிருக்கோம். நான் அவரை பற்றி அறிமுகம் செஞ்சு வச்சுருக்கேன். அப்போது நான் சொல்கிறது இதெல்லாம் உண்மை. இது எதையுமே நான் பொய்ன்னு சொல்லலை. நான் தான் முதல்வரை சந்திக்க அவரை அழைச்சிட்டு போகிறேன். இதுவும் உண்மை. அப்போ அதனால் நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது. ஆனால் முதல்வரோடு குற்றவாளிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறது அபத்தமா இல்லையா? நான் இந்த முதல்வர் இல்லை, எந்த முதல்வராக வேணாலும் இருக்கட்டும், இந்த கட்சின்றவரை நான் சொல்லலை. நான் உடனே முதல்வர் அவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது? அப்படி நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அப்போ இப்போ பிரஜ்வால் ரேவண்ணா இப்போ எம்பி கேண்டிடேட்டுக்கு நின்னார், அவருக்கு ஆதரவாக இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரச்சாரம் செஞ்சார், அவர் 2000 வீடியோ வச்சுருக்கான்னு சொன்னார். அப்போ அதில் அவருக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்பீங்களா யாராவது? சரி, நான் ஓடலை, இங்கே தான் இருக்கேன், உதயநிதி ஓடலை, இங்கே தான் இருக்கார், முதல்வர் இங்கே தான் இருக்கார். ஒருத்தன் ஓடிட்டானே நாட்டை விட்டு, எப்படி போனான்? அவனை வழி அனுப்பிச்சு வச்சது யார்? எம்பி கேண்டிடேட் எஸ்கேப் ஆக முடியுமா இந்த நாட்டில்? ஒருத்தன் ஆகுறானே எப்படி? இதெல்லாம் பேச மாட்டீங்களா? இதெல்லாம் இந்த தேசத்தை காக்கிற அரசியலில் வரவே வராதா? அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறீங்கன்னு உங்களை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். ஆனால் ஜாஃபர் சாதிக் அவரோட பழகும்போது அவருக்கு இப்படி ஒரு தொழில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை. தெரியலைன்றது இப்போ பெரிய சர்வதேச குற்றமாயிருச்சு. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஹோட்டல்லாம் அவருக்கு திறந்து வச்சிருக்காரு. என்னாச்சு? அப்போ நாளைக்கு ஜீவசகாப்தன் கூப்பிட்டு இன்னொரு சேனல் ஒன்று திறக்கணும், யூடியூப் சேனல்னால் வருவேன் நான். நீங்கள் அந்த ரூபாய் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க நான் கேட்பேன். நான் நம்புகிறேன் ஜீவசகாப்தனை, எனக்கு தெரியும், அவர் ஏற்கனவே ஒரு யூடியூப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அதோடு சேர்ந்து இன்னொன்று பண்ணுறாருன்னு. அவ்வளவுதானே தவிர எங்கே உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? பேங்க் பேலன்ஸ்லாம் காமிச்சிருங்கன்னு இல்லை. ஆனால் இங்கேருந்து நம்மளை சரி செஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இனிமேல் நம்ம யாரோடையும் அப்படி எவ்வளோ பெரிய பணக்காரர் வந்தாலும் நம்ம பக்கத்தில் வச்சுக்க முடியாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அது நமக்கு அவசியம்ன்றது இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது. அதிகாரிகளும் கேட்குறாங்க, விசாரணை அதிகாரிகளும் கேட்குறாங்க, உங்களை போன்ற சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் அந்தஸ்தில் இருக்கிறவங்க, சமூக கருத்துக்களை பேசுகிறவங்க, அரசியல் கருத்துக்களை விதைக்கிறவங்க கவனமாக இருந்திருக்கணுமா இல்லையான்றாங்க. அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறதா? இப்போ அதை உணர்றீங்க, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பழகணும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக அந்த கவனமாக இருந்திருக்கணுன்ற கேள்வியில் நியாயம் இருக்கிறதா நான் நம்புகிறேன். நான் ஆமாம், கவனமாக தானே இருந்திருக்கணும். அப்போ யார் வேணாலும் எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ இனிமேல் கவனமாக இருக்கணும். அதுக்காக சந்தேகப்பட்டுக்கிட்டே வாழ முடியாது. ஆமாம், அது கவனமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே என்ன செய்யுது? இப்போ நான் கேட்குறது, இப்போது ஜாஃபர் சாதிக்கு மேலே, என்னோட இப்போ நண்பராக இருந்த ஜாஃபர் சாதிக்கு மேலே, என்னுடைய தொழில் உறவாக இருந்தவர் மேலே இந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு. அதனால் நம்ம இல்லை அது இதுன்னு என்னத்தையோ சொல்லி சமாளிக்கிறோன்னு வச்சுங்க. உடன் பிறந்தவன் மேலே வந்திருந்தால் என்ன செய்கிறது? இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்கிறது? அப்பவும் இல்லைன்னு தானே சொல்லி ஆகணும். கூட பிறந்தவன்றக்கா இல்லை நாங்கள் சின்ன வயசுலேருந்து குடும்பமாக சேர்ந்து தான் பண்ணோம் நான் சொல்ல முடியும். அப்பவும் எது நிஜமோ அதைத்தானே பேச முடியும். அப்போ நான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கேன். இது தவிர்க்கவே முடியலை, ஒன்று நடந்துருச்சு. கட்சி ஒரு விளக்கம் சொல்லுது, காவல்துறை ஒரு விளக்கம் சொல்லுது, கிரிமினல் லிஸ்ட்டு அப்படிலாம் எங்களை வச்சுக்க ஒரு தடவை உள்ளே போனவங்களாம் ஞாபகம் வச்சுக்கிட்டுலாம் இங்கே பண்ண முடியாது. தொடர்ச்சியாக இந்த தவறை யார் திருப்பி செய்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் வச்சு ஃபாலோ பண்ண முடியும்னு இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி அங்கே மாறிச்சு, இங்கே போச்சு, அங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு. பார்த்தீங்களா நீங்கள்? சரி, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அவர் 16ல் கைது செய்யப்பட்டார், 19ல் கைது செய்யப்பட்டார். இது எல்லாம் எங்கேயாவது ஏற்கனவே தரவுகளை பேப்பரில் இருக்கா? அந்த ஆதாரத்தை யாராவது காமிச்சாங்களா? எல்லாருக்குமே இப்போ தானே தெரியுது. எல்லாருக்குமே இப்போ தான் தெரியுது. உங்களோட சேர்ந்து தான் எனக்கும் தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேப்பர் கட்டிங்க, அது இன்றைக்காவது காட்ட சொல்லுங்களேன் அவங்கள. ஒரு செய்தி வந்திருக்கு 2014 அப்படி ஒரு பேப்பர் செய்தி வந்திருக்கு, நாங்கள் தேடி எடுத்துறோம், அதை கூட நீங்கள் காட்டல இல்லைங்க. அப்புறம் என்னையை மட்டும் நீ எப்படியாவது கண்டுபிடினா நான் சினிமா எடுக்க வந்தேன்னா உளவுத்துறை வேலை செய்ய வந்தேன்னா நான். அப்போ அதனால் நீங்கள் துவக்கத்திலிருந்து சொல்வது இந்த குற்றம் சமூக குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். போதை மன்னிக்கவே முடியாது, அது நம்ம சொல்கிறோம். நம் போதைக்கு எதிராக ஒரு ஆணவர்கள் போட்டி நடத்துகிறவன், நான் போதை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறவன். நீங்கள் என்னையவே கொண்டு அதில் நிறுத்திட்டீங்களே, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அப்போ யார் செஞ்சாலும் இது குற்றம்னா குற்றம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. குற்றத்தை நிரூபிங்க, தண்டனை கொடுங்க. குற்றத்துக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தாங்களோ அவர்களுக்கும் தண்டனை கொடுங்க, அமீராக இருந்தாலும் கூட. கண்டிப்பாக.
அது தப்பு செய்யறவங்க யார் யார், எந்த மதம், எந்த சாதி, யார் அதெல்லாம் பார்க்க நட்பன், கூட பிறந்தவன், பெற்றோர், அதெல்லாம் உறவினர் யாரும் பார்க்காம யாரும் தயவுதாட்சணை இல்லாம சட்டத்தின் கீழ் சட்டத்தில் நடந்து- கட்டுப்படும். கண்டிப்பா அதுல நீங்க ரொம்ப வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் அந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. விசாரணைக்கு முப்படுறேன், எதுவா இருந்தாலும் நீங்க பார்த்து பண்ணுங்க. ஆனா சட்டத்தின்படி பேசுங்க, தரவுகளின்படி பேசுங்க, ஆதாரத்தின்படி பேசுங்க. அவதூறுகளை அள்ளி தெளிக்காதீங்க. தெளிக்காது. அது பிரயோஜனம் இல்லை. அது அன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வியூஸ் கூட்டும், அதை தவிர வேற என்ன செய்யும்? அப்போ நீங்கள் இந்த அவதூறுகளை அள்ளி வீசும் பொழுது என்னுடைய குடும்பம் கடந்து வந்த அந்த கடினமான பாதை இருக்கு இல்லையா, அந்த சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களால் மீட்டு தரவே முடியாது. ஏன்னா நீங்கள் இறை நம்பிக்கையாளர்னு சொல்கிறீங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒன்றும் யாரும் கடவுள் மறுப்பாளர் கிடையாது. கேட்டால் உங்களுக்குன்னு ஒரு சாமி இருக்குது, குலதெய்வம் இருக்குது, பெரிய பெரிய சாமியெல்லாம் வணங்குறீங்க. மத அடையாளங்களை, கடவுள் நம்பிக்கை அடையாளங்களை கழுத்துலையும் கையிலையும் போட்டிருக்கீங்க. என் கேள்வி, இது போன்ற பொய்யான தரவுகளை சொல்லிட்டு சாமி முன்னாடி போய் நின்னீங்கன்னா சாமி உங்கள் கண்ணை குத்தாதான்னு கேட்குறேன் நான். எந்த மதமா இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் சாமி கண்ணை குத்துமா குத்தாதா? ஏன்டா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு ஏன் முன்னாடி வந்து நிற்கிறீடான்னு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். கண்டிப்பா உங்க ஆதங்கத்தையும் சொல்லியிருக்கீங்க, என்ன நடந்திருக்குங்கிறதையும் ஒரு முழுமையான ஒரு மக்களுக்கு விளக்கம் கொடுத்த மாதிரியான பல்வேறு செய்திகளை ரொம்ப இயல்பாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க.